வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வே அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங்கில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங்கோட ஃபஸ்ட்டு 2 பார்ட் ஒரு 25 கொஷின்ஸ் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்த்தோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் ஃபவுண்ட்ரி வெப்சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி அந்த வெப்சைட்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதனால் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷின்ஸ் போகலாம். Determine the correction for parallax which has to be applied to 29 degree 42 minutes and 31 seconds for obtaining altitude of the sun which is given as 32 degree 41 minutes 15 seconds. So இதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், it is 53 degree 51 minutes. So parallax correction ஃபார்முலா தெரியும், horizontal parallax into cos of apparent latitude. So horizontal parallax 8 into 8 cos alpha the constant. ஆன் சப்ஸ்டியூஷன் நமக்கு கிடைக்கிறது வந்து 53 டிகிரி 51 மினிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து இந்த கரெக்ஷனோட வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 29 டிகிரி இஸ் அப்ளைட் டு 29 டிகிரி 42 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ 53 டிகிரி 51 மினிட்ஸுங்கிறது தான் இந்த பேரலக்ஸோட கரெக்ஷன். அடுத்து determine the corrected azimuth value if the azimuth is given as 54 degree 32 minutes 15 seconds having b is equal to plus 23 seconds with vertical angle 29 degree 42 minutes and 31 seconds. So the answer is 67 degree. Point C. அந்த C option தான் கரெக்டு. ஸோ இதுக்கு நமக்கு எப்பயும் போல் கரெக்ஷன் ஃபார்முலா என்னது, b into tan alpha 23 degree tan into 23 into tan அந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா 13 degree 7 minutes வருது. அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிற அசிமுத் அப்சர்வ்டு அசிமுத் வந்து போட்டோம்னா நமக்கு கரெக்டட் அசிமுத் கிடச்சிடும். அடுத்த கொஷின் நம்பர் 3, which are the following is always subtractive. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்ஷன் ஃபார் டிப், நம்ம டிப் கரெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்டிவ் இருக்கும். நம்ம கரெக்ஷன் ஃபார் ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மிச்சம் 3 வந்து அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், அடிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ளெக்ஷன், கரெக்ஷன் ஃபார் பேரலக்ஸ், கரெக்ஷன் ஃபார் போலரைசேஷன். இந்த 3மே அப்போ என்ன அர்த்தம், அடிட்டிவ்னு அர்த்தம். நம்ம டிப் வந்து சப்ட்ராக்டிவாக இருந்தால். ஸோ விச் இஸ் அடிட்டிவ் அப்படின்னு போட்டு இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு கேட்கலாம். So the correction applied for the dip is always subtractive. Dip is the angle between the true and the visible horizon. The observations are taken from the sextant. The altitude of the star can be measured by this. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Apply correction for dip angle if the height of the observer at the sea level is given as 54 meter. So the formula is tan beta is equal to 2h by r. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 minutes 45.05 seconds வரும். Which are the following can be used to sight two different objects simultaneously. ஸோ நம்ம இது வரைக்கும் அந்த பார்க்காத இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செக்ஸ்டன்ட். இதில் தான் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்டை ஒரே நேரத்தில் வந்து நம்ம பைசெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நம்ம மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் ஒரு ஆப்ஜெக்ட்டை தான் பார்க்க முடியும். செக்ஸ்டன்ட்டில் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்த்து ரெஃபரன்ஸாக வச்சு இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்டு டு சைட் 2 different ஆப்ஜெக்ட்ஸ். அதோட ஆன்சர் வந்து செக்ஸ்டன்ட். செக்ஸ்டன்ட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். ட்ரூ. ஸோ செக்ஸ்டன்ஸ் வந்து இட் இன்வால்வ்ஸ் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ஆங்கிள்ஸ், ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கலாம். It consists of movable arm by which the readings can be taken. ஸோ இந்த இமேஜ் ஜிஎஃப்ல உங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த ஆர்ம் வெர்டிக்கல் ஆர்ம் வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். Which are the following is not a classification of the sextant. ஸோ ஆன்சர் இஸ் வைப்ரேட்டிங் செக்ஸ்டன்ட். ஸோ அப்போ மிச்சம் 3 வந்து எதில் வரும், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ்டன்ட்டில் வரும். பாக்ஸ் செக்ஸ்டன்ட், நாட்டிக்கல் அண்ட் சவுண்டிங் செக்ஸ்டன்ட். Which are the following can justify the principle of sextant வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா is equal to beta minus 2. ஸோ இதோட பிரின்சிபல் வந்து அந்த ரே ஆஃப் லைட் வந்து கரெக்டாக 2 மிரரில் வந்து பைசெக்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த ஆங்கிள் வந்து பீட்டா மைனஸ் 2ல் வந்து இருக்கும். பீட்டா இட் இஸ் ரெப்ரசன்ட் இஸ் பீட்டா பை 2. ஸோ ஆன்சர் வந்து இங்கே பீட்டா மைனஸ் 2 கிடையாது, பீட்டா பை 2. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஆல்ஃபா is equal to பீட்டா பை 2 வரும். Which of the following doesn't serve as an optical requirement in case of the sextant? Optical axis must be parallel. The optical requirement of the sextant include position of 2 mirrors which should be perpendicular. If parallel mirrors are placed, reading should be 0. ஸோ இப்போ ஆப்டிக்கல் ஆக்சிஸ் வந்து பேரலாக இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன வராது, ரீடிங் வந்து 0லேயே நிற்கும். ஸோ ஆப்டிக்கல் ஆக்சிஸ் பேரலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷனாக இருக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மிச்சம் 3 ஆப்ஷன் வந்து கண்டிஷனுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மிரர்ஸ் இஃப் பிளேஸ்டு பேரலல் ஷுட் பி 0, அது தெரியும். Mirrors must be perpendicular. Optical axis must be perpendicular. So which classification of the sextant is used for navigation purpose? Nautical. Instrument can be used for locating inaccessible points. Box sextant. So இதான் பார்த்தீங்கன்னா inaccessible object வந்து பார்க்குறதுக்கு வந்து யூஸ் ஆகுது.
It is very small and easily transportable. It is used in the location of the inaccessible points. Among the following, which doesn't come under permanent adjustment of the sextant? Index class perpendicular, horizon class perpendicular, line of sight parallel, line of sight perpendicular. So the line of sight perpendicular to plane of the graduated arc. இதான் பார்த்தீங்கன்னா permanent adjustmentல வராது. Which are the following need not to be changed in case of the boxed sextant? Index glass. At the time of manufacturing, the index glass is permanently fixed at the right angles to the plane of the instrument. If the index error is not large, error must be corrected. False. So if the index error வந்து large இல்லாட்டி index error அதிகமாக இல்லாட்டி நம்ம error வந்து correct பண்ண தேவையில்லை. Which are the following indicates the use of the zenith telescope? High precision. High precision காக நம்ம zenith telescope யூஸ் பண்ணுறோம். It is also known as zenith sector. ஸோ நம்ம ட்ரைபாடில் அந்த மாதிரி லெவல் ஸ்க்ரூ வச்சு யூஸ் பண்ணுறது பேர் தான் zenith sector. Which are the following describe the usage of the zenith telescope? ஸோ determination of the earth polar அந்த polarity வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மெயினாக zenith telescope யூஸ் ஆகுது. Large zenith telescope is having a diameter of range 3 to 4 meter. ஸோ இந்த இமேஜில் இருக்கிறது தான் large zenith telescope. Zenith telescope has been replaced by radio astronomical quasar. ஸோ இதெல்லாம் zenith telescope இப்போ வந்து முன்னாடி இருந்தது. இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரேடியோ அஸ்ட்ரானமிக்கல் குவாசர் வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஜெனித் டெலிஸ்கோப்பை வச்சு யூஸ் பண்ணுற பொலாரிட்டி, செலஸ்டியல் பாடி கண்டுபிடிக்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். இட் கேன் பி ஜெனித் டெலிஸ்கோப் கேன் ட்ராக் த பாயிண்ட்ஸ் அதர் தன் இட்ஸ் லைன் ஆஃப் சைட். ஃபால்ஸ். ஸோ அதோட லைன் ஆஃப் சைட்டில் இருக்கிறது மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கும். லார்ஜ் ஜெனித் டெலிஸ்கோப் இஸ் யூஸ்டு அட் நார்த் அமெரிக்கா. ஸோ அந்த இமேஜில் இருந்தது வந்து நார்த் அமெரிக்கா. Which are the following indicates the objective of the zenith telescope? Spectral energy distribution. Zenith telescope is more expensive. False. Its liquid mirror will cost about 1% of the general telescopic mirror. நம்ம நார்மல் telescopic mirror அது ரொம்ப கம்மி தான். Who among the following theorized the zenith telescope? It is Isaac Newton. ஸோ இந்த கொஷின்ஸு போன 2 பார்ட்டில் இருக்க கொஷின் படித்தா நம்ம அஸ்ட்ரானமிக் சர்வேயிங்கில் இருக்கிறதும் அதுக்கு முன்னாடி இருக்க ஹைட்ரோகிராஃபிக்கல் சர்வே அதை எடுத்தாலே நமக்கு வந்து 4th யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இருக்க ஜிபிஎஸ் அண்ட் டோட்டல் ஸ்டேஷன் வந்து பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வேயிங் எம்சிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.